வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி மதகடிப்பட்டல் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி 22வது பட்டமளிப்பு விழா நடந்தது. 2 நாட்கள் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 6100 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். பல்வேறு துறைகளில் தங்கப்பதக்கம் மற்றும் முதல் ரேங்க் எடுத்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பட்டம் வழங்கப்பட்டது. புதுடில்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்பு முன்னாள் தலைவர் சீதாராம், இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் சிந்தூர கணபதி, புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் தலைமை வகித்தனர். விழாவில் தக்சசிலா பல்கலை வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பள்ளி குழுமம் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரான தனசேகரன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மண்டேலா நகர் பகுதியில் நேற்று தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். பொதுக்கூட்டம் முடிந்து அண்ணாமலை தனது கார் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அப்போது பெண் மாற்றுத்திறனாளி ஒருவர் திடீரென அண்ணாமலை காலில் விழுந்து கதறினார். பதறிப்போன அண்ணாமலை அப்பெண்ணிடம் நடந்த விவரங்களை கேட்டார். தனது நகைகள் அடமானத்தில் இருக்கிறது, மீட்க முடியாமல் மூழ்கும் சூழல் இருப்பதாக கண்ணீர் விட்டார். அருகில் இருந்த பாஜ நிர்வாகியை அழைத்த அண்ணாமலை இவரின் குறைகளை கேட்டு 1 மணி நேரத்தில் அழைக்க வேண்டும் என கூறி உதவுவதாக உறுதியளித்து சென்றார். குடிநீர் வசதி என்ன பண்ண சொல்லுங்க. அடகுல இருந்து திரும்ப எடுக்கணுமா? உங்க வீடு எங்கம்மா இருக்கு? அக்காட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா? அக்கா உங்க வீடு மறுபடியும் சொல்லுங்க. அவங்க தாலி நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்காங்க, 50,000 வரைக்கும் திரும்ப மீட்கணுமா? நீங்க அதை ஸ்டடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தமிழ் நம்ம நம்பர் அக்கா தெரியுமா? ஃபோன் பண்றீங்களா? 1 மணி நேரத்துல பேசிட்டு ஃபோன் பண்றீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருக்கமா, நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஆமா ஆமா, கூடுதல மாட்டிக்கிறேன், கொஞ்சம் வெளியே வாங்க. வணக்கம் சார். நான் ஒரு நாடன் ஸ்கூல்ல நடிச்சேன் சார். அதில் 500 1000 வரும் சார். அதுலேருந்து நான் கடை முடிச்சேன் சார். எங்கள் அண்ணே அம்மா எல்லாம் என்னை வளர்த்து விட்டாங்க சார். அதனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி ₹1 ஏலத்து போகிற மாதிரி இருக்குது சார். அதனால் எனக்கு எல்லா பேரும் உதவி பண்ணாங்கன்னா எனக்கு வேணான்ட்டு நான் ரெட்டை கட்சிக்காரங்க தான் எனக்கு ₹400 அரிசி 1500 போனாங்க சார். அவங்க தான் நான் ஊனம் காசு வாங்கிட்டேன் சார். அவங்களுக்கு நான் பார்க்கறக்காண்டி நான் வந்தேன் சார். எனக்கு உதவி பண்ணுங்க சார். ரொம்ப நன்றி சார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் பொன்னுசாமி, மக்களை ஏமாற்றும் அறிக்கைகளால் திமுக அரசு நாட்டை சீர்கெடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மதச்சார்பற்ற ஜனதா கட்சி தலைவர் தேவகவுடா அறிவுறுத்தலின்படி வரும் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றார். இதுகுறித்து ஏற்கனவே பழனிசாமி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து பேசியதாக கூறினார்.
மேலும் அவர் கூறுகையில் கோவை, குமரி மற்றும் பல்லடம் ஆகிய 3 தொகுதிகளை மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு கேட்டுள்ளோம். இல்லையெனில் 234 தொகுதிகளில் எங்கு வாய்ப்பு அளித்தாலும் போட்டியிட தயாராக உள்ளோம் என்றார். தமிழ் மாநில ஜனதா தளத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் ஜனதாதளம் மத்தியிலே அங்க வகிக்கின்ற தேவகவுடா அவர்களுடைய சொல்படி இன்றைய தினம் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் ஆதரித்து இன்று நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்களையும் சென்னையிலே சந்தித்து எங்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்று கேட்டதற்கு தருகிறோம், கூட்டத்திற்கு நானும் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்க தமிழ்நாட்டில் இன்றைய தினம் நடக்கின்ற இந்த ஆட்சியினால் மக்கள் ஏற்படுகின்ற தொல்லைகளெல்லாம் நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிறுவனங்களே பார்த்திருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் மக்களை ஏமாற்றுகின்ற அறிக்கைகள். இப்படி இந்த நாடு மோசமாவதற்கு என்ன வழியோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த தேர்தலிலே மக்கள் சரியாக எந்த கட்சி எப்படி சொல்கிறதோ மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அவர்களுக்கு இந்த ஆண்டவன் அருளை முழுமையாக மக்களுக்கு கொடுத்து இந்த ஆட்சியை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.